கோவை மாவட்டம் அன்னூர் அருகே உள்ளது சொக்கம்பாளையம் கிராமம். இந்த பகுதியைச் சேர்ந்த 55 வயதான சகுந்தலா. இந்த பகுதியைச் சேர்ந்த 55 வயதான சகுந்தலாவுக்கு 2 மகள்கள் உள்ளனர். இந்த நிலையில் அவர்கள் இருவருக்கும் திருமணமாகி தங்கள் குடும்பத்துடன் தனித்தனியே வாழ்ந்து வருகின்றனர். அதே நேரம் சகுந்தலாவின் கணவர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு உயிரிழந்துவிட்ட நிலையில் கூலி வேலை செய்து தனது வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி வருகிறார் சகுந்தலா. இதற்கிடையில் சகுந்தலா வசிக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த 20 வயதான ரஞ்சித் கஞ்சா மற்றும் போதை பழக்கத்துக்கு அடிமையான இளைஞர். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் அடிக்கடி தகராறு செய்வது இவரது வாடிக்கை. அதே போல தனியாக வசிக்கும் சகுந்தலாவிடமும் பிரச்சனை செய்துள்ளார். அப்போது ஊர் மக்கள் ரஞ்சித்தை கண்டித்ததாக கூறப்படுகிறது. இந்த சூழலில் கடந்த 21ஆம் தேதியன்று கூலி வேலைக்கு சென்றிருந்த மூதாட்டி சகுந்தலா மதிய உணவு சாப்பிடுவதற்காக வீட்டுக்கு திரும்பியுள்ளார். அப்போது அங்கு தலைக்கேறிய கஞ்சா போதையில் நின்று கொண்டிருந்த ரஞ்சித் சகுந்தலாவிடம் வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இதனால் இருவருக்கும் ஏற்பட்ட தகராறில் திடீரென ஆத்திரமடைந்த ரஞ்சித் கீழே கிடந்த கல்லை எடுத்து சகுந்தலாவை தாக்கியுள்ளார். அப்போது ரத்தத்தை பார்த்ததும் கொலைவெறிக்கு ஆளான ரஞ்சித் மூதாட்டி என்றும் பாராமல் சகுந்தலா மீது பெரிய கல்லை போட்டு கொடூரமாக தாக்கியுள்ளார். இதில் இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்த சகுந்தலா அந்த இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார்.